என்னாச்சு எத்தை பாருங்க எத்தை, உங்க பையன்கிட்ட ஃப்ரிட்ஜ் கேட்டா வாங்கி தர மாட்டாவ. என்னது ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜ் எதுக்குடி உனக்கு? ஏத்தை நான் எனக்காக கேட்கல அத்தை, உங்க நல்லதுக்காக தான் நான் கேட்டேன். என்னடி சொல்ற நீ? ஏன் நல்லதுக்காக ஃப்ரிட்ஜ் வாங்குறியா? ஆமா அத்தை. என்ன மருமகளே சொல்ல வர? நம்ம வீட்டுல மாவு அரைச்சாலும் வெளியே மாவு பாக்கெட் வாங்கினாலும் காலையில செஞ்சு முடிச்சிட்டு மீதி இருக்க மாவெல்லாம் புளிச்சு போயிடுதுல அத்தை. அதை எடுத்து போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா அது அப்படியே இருக்கும். இன்னும் 2 நாளைக்கு கூட சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அத்தை. அது மட்டுமா, காய்கறி இன்னைக்கு ஒரு விலை நாளைக்கு ஒரு விலை வித்துக்கிட்டு இருக்கு. அதனால கம்மியா இருக்கும் போதே மொத்தமா வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம்னா அது ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அத்தை. அப்படியா? அது மட்டுமா, வெயில் காலத்துல நல்லா கூலிங்கா தண்ணி குடிக்கலாம் அத்தை. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. கறி மீன் முட்டை எது வாங்கினாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அடுத்த 2 நாள் 3 நாளைக்கு எடுத்து வச்சு சமைச்சிக்கலாம் அத்தை. ஏன் குழம்ப கூட எடுத்து உள்ள வச்சுட்டு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடலாம். ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்கா ஃப்ரிட்ஜ்ல? இது தெரியாம போச்சே எனக்கு. நீ ஏண்டி மருமகளை கவலைப்படுற? அத்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க நீ. அதனால உடனே நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்குறோம். கூப்பிடுறேன் என் பையனை. என்னங்க? ஏங்க இங்க பாருங்க, எவ்வளவு அழகழகான ஃப்ரிட்ஜ் எல்லாம் இங்க இருக்கு. வாங்க சார், வாங்க மேடம். என்ன மேடம் பாக்குறீங்க? ஃப்ரிட்ஜ் தாங்க பார்க்க வந்தோம். உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு மேடம், நீங்க அவ்வளவு கூலிங்கா இருக்கீங்க ஃப்ரிட்ஜ் மாதிரியே. நீங்க ஃப்ரிட்ஜ் தான் வாங்க வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆமா, எங்க பாருங்க இவர் என்ன சொல்றாருன்னு. ஃப்ரிட்ஜ் என்ன ரேட்ல எல்லாம் இருக்குங்க? இங்க 10,000ல இருந்து 1,00,000 வரைக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கு சார். நீங்க என்ன பிரைஸ் ரேஞ்சில பாக்குறீங்க? ஒரு 20,000 ரூபாய் ரேஞ்சில காமிங்க சார் போதும். ஆமா, நல்லா கூலிங் ஆகிற ஃப்ரிட்ஜா காமிங்க. வச்ச உடனே 5 நிமிஷத்துல கூலிங் ஆயிடணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் காமிங்க. சரி மேடம், வாங்க காமிக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் பாருங்க மேடம், இது டபுள் டோரு, 29,999 ரூபாய். இது என்னது டபுள் டோரா? ஏங்க இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னது இது நல்லா இருக்கா? இது எங்கடி நல்லா இருக்கு? நல்லாவே இல்ல, பீரோ மாதிரி இருக்கு. ஏங்க நான் உங்ககிட்ட 20,000க்குள்ளதானுங்க ஃப்ரிட்ஜ் கேட்டேன், நீங்க என்னங்க 30,000க்கு சொல்றீங்க? சார் நான் எங்க சார் 30,000த்துல சொன்னேன்? 29,999 ரூபா மட்டும் தானே சார். மேடம் பாருங்க எவ்வளவு கூலிங்கா இருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜ் மாதிரியே. அவங்களுக்காக இந்த ஃப்ரிட்ஜ் கூட வாங்கி தர மாட்டீங்களா சார்? மேடம் என்ன மேடம் சொல்லுங்க, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வேணும்னு கேளுங்க. ஏங்க இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா? காசு 20,000 ரூபாய் தாண்டி இருக்கு, அதுக்குள்ள ஃப்ரிட்ஜ் பாருன்னா அந்த ஆளும் சொல்றாரு 30,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ். நீயும் அதை கேட்டு என்கிட்ட கேக்குறியடி? இல்ல சார், நீங்க எங்களுக்கு வேற ஃப்ரிட்ஜ் காமிங்க, சிங்கிள் டோரே காமிங்க. சார் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்குறீங்களா? இதுவும் டபுள் டோர் தான், ஆனா இது மேல ஒரு டோர் கீழே ஒரு டோர் இருக்கும். இது என்ன? இது ரொம்ப கம்மி தான் சார். கம்மி தாங்க, என்ன ரேட் இது? அதாவது இது உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ரேட் கொஞ்சம் குறைச்சு போடலான்னு இருக்கும். 25,500 ரூபா மட்டும்தான். அடே பேதி எடுப்பா, ஏன் உனக்கு இப்படி பேதி எடுக்குது? 20,000க்கு உள்ளன்னா உனக்கு என்னன்னு தெரியாதாடா? 20,000க்கு மேலேயே எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்கியே ஏன்? அதான் சார் எங்க பிசினஸ் இருக்கு. 20,000க்கு கேட்டா 29,000ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருவோம் சார். நீங்க 10,000க்கு கேட்டா 19,000ல இருந்து குறைச்சிக்கிட்டே வருவோம் சார். ஓஹோ, அப்ப நான் 10,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் கேட்டிருந்தா நீ எனக்கு 20,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் காமிப்ப. யா அப்சல்யூட்லி கரெக்ட். அப்ப அதையே காட்டி தொலை. ஃப்ரிட்ஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு, சிவப்பு கலர்ல நல்லா பளபளன்னு மின்னுது. இனிமே எந்த பொருளையும் வெளியே வைக்க வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஆமா அத்தை. மருமவளே, முதல்ல உன் கையால அந்த தோசை மாவு எடுத்துட்டு வந்து உள்ள வைமா. சரி அத்தை. அப்பாடா, ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள அடிக்காச்சு. ஏமாடி மருமவளே, நீ சொன்ன மாதிரி வேலை எனக்கு ரொம்ப மிச்சமாயிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுல இருந்து. ஆமா அத்தை, நான் சொன்னேன்ல, நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்கு, அதை எடுத்துட்டு வா, நான் சூடு பண்ணி தரேன், என் பிள்ளைக்கு கொண்டு போய் கொடு. நில்லு. ஃப்ரிட்ஜ் பேசுது. ஆமா, நீங்க பண்ற கொடுமைக்கு நான் பேசாம என்ன பண்ணுவேன்? என்ன இது பேசுது மருமவளே? ஆமா, இப்ப எதுக்கு வந்து என்ன திறக்கிற? முந்தா நேத்து வச்ச மீன் குழம்பை எடுக்கிறதுக்கு. அது நேத்தே கீழே ஊத்தி நாரி போய் கிடக்குது, கிளீன் பண்றதுக்கு ஒருத்தர வர மாட்டீங்க. ஃப்ரிட்ஜ திறந்தாலே எவ்வளவு நாத்து அடிக்குது தெரியுமா? இந்த கிளவி நேத்து திறந்துட்டு மீன் குழம்பு வாசனை என்னமா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகுது. உள்ள வந்து இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஆமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தோசை மாவு கொண்டு வந்து உள்ள வச்சியே, அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாத்தியா நீ? இல்ல பாக்கல. அந்த மாவுக்குள்ள 150 புழு இருக்கு. என்னது 150 புழுவா? இததானே நாளைக்கு நான் தோசை சுட்டு சாப்பிடலாம்னு நினைச்சேன். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த முட்டையை எதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க? முட்டை கெட்டு போயிடக்கூடாதுன்னு உள்ள வைக்கிறோம். யார் சொன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள முட்டையை வச்சா கெட்டு போவாதுன்னு? நீ முட்டையை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சதுனால உன் புருஷன் தான் இப்ப ரொம்ப பாவம். ஏன் என் பிள்ளைக்கு என்னாச்சு? உன் மருமக பாலுன்னு நினைச்சிட்டு பினாயில் பாட்டில தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டா. அந்த பினாயில் பாட்டில்ல முட்டை உடைஞ்சு உள்ள ஊத்திருச்சு. அது மஞ்சள் கலர்ல மேங்கோ ஜூஸ் மாதிரி இருந்துச்சா, அவன் புருஷன் எடுத்து குடிச்சிட்டாமா. ஐயோ என்னங்க?